அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஒன் பை ஒன் ஆன்சர் ஷோ பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/z-1 இன்ட்டு z-2 தென் இன்டெக்ரல் ஓவர் மாட் இசட் ஈக்குவல் டு 3 எஃப் ஆஃப் இசட் இசட்னான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து காட்சி ரெசிடியூஸ் தியரம் காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் காட்சி ரெசிடியூஸ் தியரம் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுடைய ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சிங்குலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட சிங்குலாரிட்டி வேணும்னா டினாமினேட்டர் 0 பண்ணி பார்க்கணும். அப்போ ஃபங்க்ஷன் எங்கே அன்டிஃபைன்ட் ஆகுதோ அதுதான் சிங்குலர் பாயிண்ட்ஸு. ஸோ எங்கே அன்டிஃபைன்ட் ஆகுது அப்படின்னா z ஈக்குவல் டு 1லையும் z ஈக்குவல் டு 2லையுமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் போல் கரெக்டுங்களா? ஸோ ஃபங்க்ஷன் எங்கே அன்டிஃபைன்ட் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு என்னது ஒரு சிங்குலர் பாயிண்ட்ஸாக இருக்கும். அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸில் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கைண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா சிம்பிள் போல்ஸாக இருக்குது. ஓகே, z equal to 1 and z equal to 2 are simple poles. இதுமே இந்த mod z equal to 3 கூட லைஸ் இன்சைடாக இருக்கணும். இதை பாருங்க. ஸோ இது வந்து mod z equal to 3 அப்படின்ற ஒரு சர்க்கிள் ரீஜனை வச்சுப்போம். ஸோ இது இன்டீரியரில் இது வந்து 1 2 இங்கே இருக்கும் 1 2. ஸோ இந்த போல்ஸ் வந்து லைஸ் இன்சைடாக இருந்தால் நம்ம ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்ஸ் லைஸ் அவுட் சைடாக இருந்தால் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கும். அதனால இன்டெக்ரல் வேல்யூ 0 பை காட்சி தியரம். ஓகே, பட் இங்கே ரெசிடியூஸில் பொறுத்தளவுக்கு இன்கேஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு சிங்குலாரிட்டி கிடைக்குது அப்படின்னா முதல்ல அது என்ன கைண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி நம்மளுக்கு டிசைட் பண்ண தெரியணும். ஒன்ஸ் அந்த சிங்குலாரிட்டி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான ரெசிடியூ கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, சிம்பிள் போலுக்கு ரெசிடியூ ஃபார்முலா ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். என்னுடைய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா பேருமே போயிட்டு பிளேலிஸ்ட் பார்த்துருங்க. ஸோ பிளேலிஸ்ட்டில் உட்காந்து ஒன் டே ஃபுல்லாக கவனிச்சாலும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வச்சிருக்கேன். ஸோ அது நீங்கள் ரொம்ப பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, லிமிட் z to a z minus a into f of z. இது வந்து பாயிண்ட் டு சிம்பிள் போலுக்கான ரெசிடியூ ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெசிடியூ அட் z equal to 1க்கும் ரெசிடியூ அட் z equal to 2க்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அட் 1க்கு ரெசிடியூ வேல்யூ வந்து -1, அட் 2க்கு ரெசிடியூ வேல்யூ வந்து +1. ஸோ ஃபைனலாக காட்சி ரெசிடியூ தியரம் என்ன சொல்லுதுன்னா இந்த இன்டெக்ரல் வேல்யூ ஈக்குவல் டு 2π டைம்ஸ் சம் ஆஃப் ரெசிடியூஸ், சம் ஆஃப் ஆல் ரெசிடியூஸ். ஓகே, ஸோ என்னென்ன ரெசிடியூஸ் கிடைச்சிருக்கு -1 +1 டோட்டலாக சம் பண்ணால் இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0 ஆகும். ஓகே, and mod z equal to 3ல the region of mod z equal to 3 இந்த closed contourல function f of z equal to 1/z minus 1 dz z minus 1 into z minus 2 ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 வருது. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன், அதாவது ரோச்சஸ் தியரத்தோட அப்ளிகேஷன். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து சம் இது ஆக்சுவலாக சம் f plus g நம்ம பார்த்து பழகிட்டோம் இல்லைங்களா? f and f plus g நம்ம பார்த்தோம். பட் என்னன்னா ஒரு நிமிஷம், இதை வந்து ஃபங்க்ஷன் வந்து நான் மாற்றிக்கிறேன். எப்படி மாற்றணும்? h of z equal to z power 5 plus z plus 1 எடுத்துக்கலாம். இதை வந்து சம் f plus g கன்வெர்ட் பண்ணுவோம். mod z equal to 1க்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ எஃப்ஓடைய எஃப் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து எஃப் வந்து பாருங்கள் மார்லஸ் ஆஃப் ஜி வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் மார்லஸ் ஆஃப் எஃப் இருக்கு அப்படின்னா தென் எஃப் வந்து f plus g have same number of zeros. இதுதான் ஃபார்முலா, ஐடியாஸ் இதுதான். ஸோ ரோச்சஸ் தியரத்தில் அண்ட் mod z equal to 1 இல்லை அந்த ரீஜியன் mod z equal to 1 மார்லஸ் ஆஃப் ஜி வந்து லெஸ் தென் மார்லஸ் ஆஃப் எஃப் இருக்கு அப்படின்னா எஃப்பும் எஃப் பிளஸ் ஜியும் வந்து சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ எஃப் பிளஸ் ஜி இந்த ஃபங்க்ஷன் இதுல இருந்து எஃப் மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கணும், ஜியை மட்டும் தனியாக எடுக்கணும். ஸோ ஏன்னா அந்த எஃப்ஓடைய அப்சல்யூட் வேல்யூ வந்து ஜியோட அப்சல்யூட் வேல்யூட பெருசாக இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, அப்போது உங்களுடைய எஃப் கேஸ் எதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் கரெக்டாக. பட் என்னன்னா இப்போ சப்போஸ் எஃப் வந்து z பவர் 5 எடுக்கிறேன், ஜி வந்து z + 1 தான் அப்படின்னா ஸோ மார்லஸ் ஆஃப் எஃப் வந்து உங்களுக்கு வந்து 1 வரும் mod z equal to 1ல. மார்லஸ் ஆஃப் ஜி வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து ஆக்சுவலாக என்ன 2 வந்துடும். ஏன்னா இது மார்லஸ் ஆஃப் ஜி போட்டிங்கன்னா which is less than or equal to மார்லஸ் ஆஃப் z + 1 வரும். அப்போ 2 வந்து நிற்கும். ஸோ இந்த கேஸில் உங்களால் வந்து எஃப்க்கும் ஜிக்கான ஜீரோஸ் வந்து எக்ஸாக்டாக ஃபைன் பண்ண முடியாது. ஓகே, பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை மாற்றுங்க. எப்படி மாற்ற சொல்கிறேன்னா இந்த எஃப் இருக்கு இல்லைங்களா, எஃப் வந்து z + 1ன்னு எடுத்துக்கோங்க, ஜி வந்து mod z பவர் 5ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ மார்லஸ் ஆஃப் எஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 2 வரும். அதே போல் மார்லஸ் ஆஃப் ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வரும். அப்போ மார்லஸ் ஆஃப் ஜியை விட மார்லஸ் ஆஃப் எஃபோட வேல்யூ வந்து பெருசு.
ஓகே. ஏன்னா இதனோட வேல்யூ குவான்டிட்டி 1, இது குவான்டிட்டி 2. அப்போ எதனுடைய ஜீரோஸோ அதுதான் வந்து எஃபோட ஜீரோஸ் தான் எஃப் பிளஸ் ஜிக்கு ஜீரோஸா இருக்கும். எஃபோட ஜீரோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோக்கு 1 இருக்கு. அப்போ எஃப் பிளஸ் ஜியோட டோட்டல் ஃபங்க்ஷன் இல்லையா, அதனுடைய ஜீரோஸ் என்ன வரும்? ஒன்லி 1 தான் வரும். ஓகே. ஸோ இதுவுமே வந்து ரவுச்சஸ் தியரத்தோட அப்ளிகேஷன் தான். அடுத்து பாருங்க. எவாலுவேட் இன்டெக்ரல் mod z equal to 2 z by z square plus 1 into dz. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? முதல்ல போல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அது லைஸ் இன்சைடான்னு பார்க்கணும். சர்க்கிள் mod z equal to 2 நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ +1 +i இங்க இருக்கும், -i இங்க இருக்கும். அது +1 -1 இமேஜினரி பாயிண்ட்ஸ்ல லைஸ் இன்சைட் தான். ஸோ இதுக்குமே நீங்க வந்து வேல்யூ போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2π வரும். செக் பண்ணுங்க. எல்லாமே சிம்பிள் போல்ஸ் தான். ரெசிடியூஸ் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே போல இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க சொல்லுங்க. ஸோ f என்ன எடுக்கணும்? 4z + 1. இது h of z னையும் பாருங்க. g ஓட வேல்யூ வந்து z⁴ எடுத்தீங்க அப்படின்னா, ஆர் நீங்க இப்படி பாருங்க. இன்னொரு விஷயம். நீங்க எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து f ஈஸியா கிடைச்சிரும். ஸோ f ஓட வேல்யூ வந்து 4z கூட எடுத்துக்கலாம். g ஓட வேல்யூ வந்து z⁴ + 1ன்னு எடுத்துக்கலாம். ஆர் f ஓட வேல்யூ வந்து 4z + 1 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. மாடுலஸ் ஆஃப் f ஓட வேல்யூ வந்து ஆல்வேஸ் பிக்கர் than மாடுலஸ் ஆஃப் g தான். ஓகே. ஸோ ரவுச்சஸ் தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு கிளாஸ் பார்க்குற ஃபீல் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால ரெகுலராக போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போட்டது மொத்தமும் பார்த்துட்டு இன்னைக்கு அப்டேட் ஆகிறத டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இது போல எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நான் நிறைய ரெடி பண்ணியிருக்கேன். 6000 ப்ராப்ளங்க. ஸோ 1 இல்லை 2 இல்லை, 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஃபார்முலா சாப்டர் வைஸ் இருக்கிற ஃபார்முலா புக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் இதை மிஸ் பண்ணாமல் வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டஃபாக இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ண எக்ஸாம் எல்லாம் இது ஒன்றுமே கிடையாது. அப்படி பார்த்தோன்னே இதுக்கு இந்த மெத்தடில் போட்ட ஆன்சர் வந்துடும் அப்படின்ற ஃபீல் வரும். இப்போ நீங்கள் என்னதான் சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, f of z equal to e⁴z/z². ரெசிடியூஸ் அட் z equal to 0 அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z at z equal to 0க்கு நீங்கள் பார்த்தா போதும் இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில். அப்படி இல்லைனா போல் ஆஃப் ஆர்டர் 2க்கு நீங்கள் போகலாம். போல் ஆஃப் ஆர்டர் என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ரெசிடியூஸ் கண்டுபிடிக்க. அப்படி இல்லைனா e⁴ எக்ஸ்பான்ஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 1 + z + z² / 2 factorial plus and so on. இப்போ z² டிவைட் பண்ணினா 1/z², 1/z + 1/2 plus and so on. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1. அதுதான் ரெசிடியூ. இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல பாயிண்ட் அட் z0க்கு உங்களுக்கு ரெசிடியூ வேணும் பாருங்க. பாயிண்ட் அட் z0க்கு ரெசிடியூ வேணும் அப்படின்னா லாரன்ஸ் சீரிஸ்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z - z0 பார்த்தா போதும். இந்த வேல்யூ தான் உங்களுக்கு என்னது? ரெசிடியூவா இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் e⁴1/z ஓட ரெசிடியூ சொல்லுங்க. என்ன கிடைக்கும்? 1 + 1/z/1 factorial plus 1/z² into 1/2 plus and so on இப்படி போயிட்டே இருக்கும். அட் z equal to 0க்கு ரெசிடியூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z பார்க்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ ரெசிடியூ அட் z equal to 0 f of z = 1/zக்கு வேல்யூ 1. இது வந்து ஆக்சுவலாக ஒரு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி டைப் ஆக்சுவலாக. ஸோ f of z equal to e⁴1/z வந்து அட் z equal to 0ல வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டி வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு ரெசிடியூ வேணும் பாயிண்ட் அட் 0க்கு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு சில ப்ராப்ளம்லாம் கொடுக்குறேன். இதோட ரெசிடியூஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்ன பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ f of z equal to sin of 1/z into z². இந்த ஃபங்க்ஷனுக்கு பாயிண்ட் அட் 0 வந்து ரெசிடியூவாக இருக்குது. பாயிண்ட் அட் 0 சிங்குலாரிட்டியாக இருந்தால் என்ன கைண்ட் ஆஃப் ரெசிடியூ கிடைக்கும், ரெசிடியூ வேல்யூ என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து f of z equal to z³ into cos of 1/z². ஸோ இதுக்குமே நீங்கள் ரெசிடியூவை ஃபைண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி வர இன்டகிரேஷன் நீங்கள் போட்டுடலாம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ பாயிண்ட் அட் z equal to 2 உங்களுடைய f of z பார்த்தீங்க அப்படின்னா f of z வந்து 1/z - 2 on the whole square. ஓகே. ஸோ 1/z - 2 on the whole square. இது வந்து அட் z equal to 2ல டபுள் போல் இருக்கு. ஸோ ரெசிடியூ அட் பாயிண்ட்டுக்கு ஆஃப் ஆர்டர் என்ன இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ரெசிடியூஸ் ஆஃப் f of z at z equal to z0 ஆர்டர் n-க்கு 1/n - 1 factorial limit z tends to z0 d⁴n - 1 divided by dz⁴n - 1 of z - z0 whole power n into f of z. இதாங்க ரெசிடியூ ஃபார்முலா. இது எழுதிக்கிட்டு இந்த
பாயிண்டர் 2க்கு வந்து ஆர்டர் 2ல உங்களுக்கு ரெசிடியூ வேல்யூ என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்து இது வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்குமே நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க ரவுச்சஸ் தேரம். ரவுச்சஸ் தேரம் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் e power z minus 2க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இது நீங்கள் போட்டுடலாம், ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுடைய e power z minus 2 வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா e power z equal to 2ன்னு வந்து நிற்கும். ஸோ e power z equal to 2 times ஆர் இப்படி பாருங்க, e power 2k pi i கரெக்டுங்களா? 2k pi i ஏன்னா cos 2 pi plus i sin 2k pi i ன்னு எழுதிப்போம். இப்போ இதுவுமே e power z நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா e power z equal to e power log 2 கரெக்டுங்களா? into e power 2k pi i ன்னு நீங்க எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? e power log 2 plus 2k pi i ன்னு மாறிடும். அப்போ z ஓட வேல்யூ நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜீரோஸ் வேணும்னா log 2 plus 2k pi i. ஸோ அதுதாங்க ஆன்சர், வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா இருக்கு பாருங்க. ஸோ ஒரு சில ஐடியாஸ்லாம் நிறைய கொடுப்பேன், கிளாஸை நீங்கள் கவனிக்கணும். அதே போல் எம்சிக்யூஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ண நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், இது மட்டும் இல்லை, எவ்வளோ விஷயங்கள் அடுக்கி வச்சிருக்கேன், அப்படியே கோர்வையாக இருக்கு பாருங்களேன். ஸோ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் அடுத்த வீடியோ நான் கொடுப்பேன். ஸோ எவ்வளோ ஐடியாஸ், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் குரூப்பில் போட்டுருவேன். யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு இது வந்துடும். ஓகே. அதே போல் உங்களுக்கு எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தனியாக கொரியர் வந்துடும். ஸோ அதனால் எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு ஷெடியூல்குள்ளே வந்துட்டிங்கனாவே நீங்கள் போதும். ஸோ சண்டே டெஸ்ட்டு, வீக் டேஸில் வந்து படிக்கிறீங்க, கிளாஸ் கவனிக்கிறீங்க, எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இது வந்து எக்ஸாம் வரைக்குமே இருந்துட்டா நீங்கள் ஜாம்பவனாக மாறிடுவீங்க. ஸோ எதை கேட்டாலும் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஓகே. ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. ஸோ நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸ் வாங்கி உடனே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.